தண்ணியில இருந்து துணிப்பையில இருந்து பாரம்பரிய விதையில இருந்து நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பாலசபை குழு தான் வந்து முக்கியமான காரணம். முதல்ல பாலசபை குழுல இருக்கிறவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி அவ்வளோ சீக்கிரமா எந்த ஸ்கூல்லையும் எஸ்எம்சிக்குள்ள விட்டுற மாட்டாங்க. எங்க எஸ்எம்சிக்குள்ள இன்வால்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஒரு சூழல்ல எஸ்எம்சி குழுவாக இருக்கட்டும், பள்ளி நிர்வாகமாக இருக்கட்டும், இப்படிப்பட்டவங்களுக்கும் ஒரு பாலசபையில இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு அவங்களுடைய கருத்தை கேட்கணும்னு நினைச்சவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா கீழம்பியில இருந்து மட்டும் வந்தது இல்ல. இங்க உங்க குழந்தைங்க அந்த பாலசபை குழந்தைங்களாம் சேர்ந்து பண்ணதுல கிட்டத்தட்ட 21 மாவட்டத்துல இருந்து 36 பேரு உங்களுக்கு கிடைக்க போற துணி பைக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற பாரம்பரிய விதைக்கும் பானைக்கும் இப்படின்னு நன்கொடை வந்து அழைச்சிருக்காங்க. அவங்களோட பேரை மட்டும் நான் வாசிச்சுட்டு நான் உட்காந்துடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டா நல்லா இருக்குமே ஒரே ஒரு 100 ரூபா மட்டும் எடுத்து, ஆக்சுவலா எஸ்எம்சில கேட்டாங்க பாலசபை